இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் ரயில்வே இந்த விளக்கத்தை கொடுத்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ரயில்வே தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தை விரிவாக சொல்லுங்கள். தெற்கு ரயில்வே சார்பாக அறிக்கை ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள். அதில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக 45 நாட்கள் இதற்கான கால அவகாசம் விதிக்கப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இதன் காரணமாக சென்னை புறநகர் ரயிலினுடைய அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயில்களுடைய பயண அட்டவணை மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதற்காக ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ரயில் சேவை தொடர்ச்சியாக சில கால அட்டவணையுடன் இயக்குவதற்கான நடவடிக்கை ரயில்வே துறை மேற்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் சில சமூக ஊடகங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக சில தகவல்களை பரப்பி வருகிறார்கள். அதை பொதுமக்களும் ரயில் பயணிகளும் நம்ப வேண்டாம். சில கால அட்டவணை மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்களும் ரயில் பயணிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே எழும்பூர் ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்பு பணி சென்னை நகரின் வளர்ச்சிக்கும் ரயில் பயணிகளுடைய வளர்ச்சிக்கு உதவும். இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிக்கை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வேதவலி, மக்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது? முன்னதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏற்கனவே ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் கிட்டத்தட்ட சென்னை புறநகர் ரயில் சேவையை ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏற்கனவே ரயில்வே நிர்வாகம் எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதை முன்கூட்டியே அறிவித்து இருந்தார்கள். எனினும் பீக் ஹவர்ஸ் நேரத்தில் ரயில் சேவை பாதிக்கப்படக்கூடாது. அதே போன்று மின்சார ரயிலை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் பயணிகள் இருக்கக்கூடிய நிலையில் பாதிப்பு எதுவும் இல்லாத வகையில் இயக்க வேண்டும் என்று ஏற்கனவே பயணிகள் சங்கமும் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனவே தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட கால அட்டவணை அடிப்படையில் தற்போது ரயில் சேவை இயக்கப்படுகிறது. எனினும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பீக் ஹவர்ஸ் நேரத்தில் அட்டவணை மாற்றியிருக்கக்கூடிய நேரத்தில் பயணிகளுடைய நெரிசல் ஏற்படுகிறது. இதையெல்லாம் ரயில்வே நிர்வாகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எனவே தற்போதுதான் அதனுடைய நடைமுறையாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறாங்க. மாற்று ஏற்பாடாக முன்கூட்டியே ஏதேனும் செய்திருந்தார்களா ரயில்வே நிர்வாகம்? ரயில்வே நிர்வாகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 45 நாட்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் ரயில் அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டவணையை முன்கூட்டியே வெளியிட்டு இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடன் பேசி போக்குவரத்து துறை சார்பாக சில முக்கியமான பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலான பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் கேட்கப்பட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் பீச் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் கூடுதலான பேருந்து சேவை இயக்க வேண்டும் என்ற ஒரு ஒத்துழைப்பும் ரயில்வே நிர்வாகம் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகமும் சில சிறப்பு பேருந்துகளை இயக்கப்படுவதாக அறிவிப்பு செய்திருந்தார்கள். இது அனைத்துமே ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாநில அரசுடன் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் சில நடவடிக்கையை மேற்கொண்டு இருந்தார்கள். இதில் கூடுதலாக பீக் ஹவர்ஸ் நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. வேதவலி, முன்னதாகவே இது தொடர்பான அறிவிப்பும் மாற்று ஏற்பாடுகளுக்கான அறிவிப்பும் மக்களிடையே முறையாக கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருந்ததா? ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக இந்த 45 நாட்களுக்கான மறுசீரமைப்பு பணிகள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் கால அட்டவணை மின்சார ரயிலினுடைய கால அட்டவணை மாற்றம் தொடர்பாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார்கள். குறிப்பாக சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், அதே போன்று பீச் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கம் என எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் வழக்கமாக மின்சார ரயில் இயக்குவார்கள். இதில் கால அட்டவணை மாற்றம் செய்திருப்பது தொடர்பாக ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெற்கு ரயில்வே சார்பாக அதற்கான அட்டவணையும் அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் முன்கூட்டியே அறிவிப்பு செய்திருக்கார்கள். அதே போன்று மாநகர பேருந்து சேவையினுடைய
கூடுதலாக இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தமிழக அரசுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தது. இந்த நேரத்தில் தான் சில சமூக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்பி வருவதாகவும் அந்த விவரத்தை பொதுமக்கள் புறந்தள்ள வேண்டும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் தெற்கு ரயில்வேனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இந்த நேரத்தில் செய்திருக்கிறாங்க. 44 ரயில்கள் ரத்து என்றால் அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அளவுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே இதற்கான அட்டவணையை அறிவிப்பு செய்திருந்தார்கள். பீக் ஹவர்ஸ் நேரத்தில் மட்டும் கூடுதலாக இயக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்தார்கள். லட்சக்கணக்கான ரயில் பயணிகள் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துகிறார்கள் பீச் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்கு. அதற்காக தான் அந்த மின்சார ரயில் சேவையினுடைய அட்டவணை மாற்றம் செய்திருப்பதில் கூடுதலாக தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை மூலமாக பேருந்து சேவையும் கூடுதலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஒருவேளை மின்சார ரயிலில் பயண அட்டவணை மாற்றிருக்கக்கூடிய நேரத்தில் நெரிசல் இருக்கக்கூடிய நேரத்தில் மாற்று வழியாக மாநகர பேருந்தையும் ரயில் பயணிகள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எனவே அதை ஒட்டிதான் போக்குவரத்து துறை மூலமாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக தாம்பரம் ரயில் நிலையம் அதே போன்று கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். எனினும் இந்த நெரிசலை குறைப்பதற்கும் அதே போன்று காலதாமதம் ஏற்பட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக முன்வைக்கிறாங்க. இணைப்பில் இருங்க ராஜ்குமார். ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி திரு மனோகரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும்னு ரயில்வே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு ரயில் சேவை இப்படிதான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. மக்கள் பல இடங்கள்லயும் அதிக அளவுக்கு கூடியிருக்கிறார்கள் என்பதான செய்திகளையும் பார்க்கிறோமே. ஆமா, இது 45 நாட்கள் தொடர்ந்து இவர்கள் செய்திருக்க கூடாது. இதை திட்டமிடலை பிரித்து செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வராது. தொடர்ந்து 45 நாட்கள் என்பது மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கும். இது பரீட்சைகள் நேரம், குழந்தைகளுக்கான அந்த ஏப்ரல் மாதம், மார்ச் ஏப்ரல்லாம் எக்ஸாம் டைங்கள், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ற நேரம் இவங்க முன்கூட்டியே ஒரு 45 டேஸை 15 டேஸ் பிரேக்கப் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பெரிய சிரமம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அது மாதிரியான ஒரு திட்டமிடல அவர்கள் செய்யாமல் ஏக்கம்ல ஒரே முயற்சியில எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒட்டுமொத்தமாக ஒரு 44 ரயில்கள் நிறுத்துவது என்பது, ரத்து பண்ணுவது என்பது மிகப்பெரிய சிரமம். அதாவது சென்னை போன்ற சிட்டிகள்ல இது மாதிரி புறநகர் ரயில் சேவைகளை ஒரே நேரத்தில் நிறுத்துவது என்பது மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தும். அதை திட்டமிடும் போது ஒரு பார்ட் டைமாக கூட அதை செஞ்சிருந்திருக்கலாம். ஒரே நேரத்தில் 45 ரயில்கள் நிறுத்தாமல் இந்த ஒர்க்குகளை மார்னிங் ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பாக்குறது, அப்புறம் 12 ஹவர்ஸுக்கு பிறகு உள்ள ரயில்களை கண்டினியூ பண்றது, ஏதாவது பண்ணிருக்கணும். அவங்க ஒரு டே டைத்தை 2 அவங்க பிரேக் பண்ணி செஞ்சிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை பிரேக் பண்ணி கூட இவங்க செஞ்சிருக்கலாம். ஃபுல் ஒர்க்கிங் ஹவர்ஸையுமே அவங்க எடுத்துக்கொண்டு மொத்தமாக 45 ரயில்களை ரத்து பண்ணிட்டு செய்வது என்பது மிகப்பெரிய சிரமங்களை தான் உள்ளாக்கும். இத மாதிரியான திட்டமிடல்கள் செய்யாமல் இருக்கிறது தான் இன்றைய சிக்கலுக்கு காரணம். பொதுவாக அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான சூழல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? முன்னாடி எல்லாம் எந்த மாதிரி செய்வார்கள் சார்? எப்படி திட்டமிடுவார்கள் இதனை? முன்னாடி எல்லாம் இது போன்று தொடர்ச்சியாக 45 நாட்களுக்கு எல்லாம் அவங்க செய்தது இல்லை. இது போன்று ஒரு 45 நாட்களுக்கு ஒரு 44 ரயில்கள் ரத்து பண்ணுவதெல்லாம் முன்பு இதுவரை செய்ததில்லை. அவர்கள் எப்போதுமே குறிப்பிட்ட நேர இடைவெளிகளிலே என்றைக்காவது ஒரு சில நாட்களுக்கு மட்டும் மாறியாக செய்வார்கள். அப்படியே இவங்க சண்டே கூட ஒர்க்கு பார்த்த நாட்கள்லாம் கூட வேலை செய்த ஆட்கள் செய்த திட்டமிட்டதெல்லாம் உண்டு. இப்போ என்டையர் மாசம் கிட்டத்தட்ட 1.5 months என்பது மிக பெரிய டியூரேஷன். இந்த ஒர்க்கு நிறைய இருக்கு, அதை செய்யணுங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் செய்வதை ஏற்கனவே அவங்க அதற்கு தகுந்த அவ்வளவு திட்டமிட்டு ஒர்க்கை ஒரு 50% ஒர்க்குகளை படிப்படியாக செய்து குறைத்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்ல நான் பீக் ஹவர்ஸ்ல ஒர்க்கை முடித்து ஒரு 50% ஒர்க்கை முடித்து வைத்திருந்தார்களே. ஆனால் 50% ஒர்க்கை இப்ப கேன்சல் பண்ணிட்டு செஞ்சா கூட அது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்ப எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறது தான் இவ்வளவு பெரிய
சிரமத்துக்கு உள்ளாகுது. இதற்கு அவங்க செய்வதற்கு மாற்று ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கணும். மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னும் போது கூடுதல் பேருந்துகள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள் தொகைக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றத அவங்க உணரலையா? ஆமா, கூடுதல் பேருந்துகள் இவ்வளவு பெரிய மக்கள் பயணம் செய்யக்கூடியதற்கு மீட் அவுட் பண்ணுவதற்கான பஸ் போக்குவரத்து அரேஞ்ச் பண்ணுவதும் எளிதான விஷயம் அல்ல. புறநகர் ரயில் சேவையில பயணம் செய்பவர்களுக்கு மாற்றாக பஸ் போக்குவரத்து அரேஞ்ச் பண்ணோம்னா அவ்வளவு பஸ் அரேஞ்ச் பண்ணுவது என்பதும் சாத்தியம் இல்லை. அதனால் இவர்கள் அதையெல்லாம் கருத்தில் எடுத்திருக்கணும். அப்படியே இருந்தா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் பஸ்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமே ஒழிய இவ்வளவு தேவைகளுக்கு ஈடாக பஸ்கள் அரேஞ்ச் பண்ணுவது சாத்தியம் இல்லை. அதனால் இவங்க ஒர்க்கை அட்லீஸ்ட் 45 ட்ரெயின்ஸ் 44 ட்ரெயின்ஸ் கேன்சல் என்பது ஒரு 22 ட்ரெயின்ஸ் கேன்சல் ஆக ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்ல ரன் பண்ற மாதிரி உடனடியாக மாற்றி அமைச்சிட்டு தான் வேலையை தொடரணும். அதான் மக்களும் எதிர்பார்ப்பார்கள். அதுதான் சரியான ஒரு தீர்வாகவும் இதற்கு அமையும். சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு மனோகரன். இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும் என்று ரயில்வே தரப்பில் விளக்கம் அளித்திருந்தாலும் கூட இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வி எழுகிறது. என்ன செய்கிறது ரயில்வே துறை என்ற கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் ரயில் பயணிகள் சங்கத்தின் திரு மாரிமுத்து இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாரிமுத்து. என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ரயில் பயணிகள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த 2 நாட்கள்ல? அதாவது ஒரு டைமிங் எந்த டைம்ல ட்ரெயினை குறைக்கிறாங்கன்றதெல்லாம் நல்ல வெளிப்படைத்தன்மையா நல்ல அறிவிப்பு செய்தாலே ஒழிய உங்களுக்கு பேசஞ்சர் சஃபர் ஆகிறத தவிர்க்க முடியாது. அவங்க டைமிங் தெரிஞ்சா ஒரு இடையில ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரெயின் இல்ல அப்படின்ற மாதிரி வச்சா அந்த 2 ஹவர்ஸுக்கு முன்னால பயணம் பண்றவங்க எல்லாம் போயிருவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா 10 பஸ் தான் 10 பஸ் சேர்ந்து ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் ஆளை கூட ஏத்திட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு ட்ரெயின் நிறுத்திட்டு இது பண்றதுன்றது ஒழுங்கான திட்டமிடல் இல்லை. அதுக்கு பதில சர்வீஸை குறைக்கணும்னா 208க்கு பதில 45 சர்வீஸ் குறைக்கணும்னா இடையில 2 ஹவர்ஸ் இருக்காது அப்படின்னு ஒரு திட்டமிட்டா அந்த 2 ஹவர்ஸுக்குள்ள இவங்களுடைய விரிவாக்க பணிகளை சிரமம் இல்லாம செய்யலாம். அதே நேரத்துல எக்மோர்ல 5வது 6வது பிளாட்பாரத்துல ஒரு தற்காலிகமா இந்த வேலை நடக்குது அப்படின்னா அந்த வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியது பயணிகளுடைய கடமை. சுத்தமா எந்த சிரமமுமே படக்கூடாது, நம்மளுக்கு எல்லா வசதியும் வேணும்னு எதிர்பார்க்கறது பயணிகளுடைய ஒரு எண்ணமும் சரியா வராது. சோ நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இவங்க டைம் ஷெட்யூலை மட்டும் வெளிப்படையா சொல்லி இத்தனை மணி நிமிஷத்துக்கு ஒரு வண்டின்றதுக்கு பதிலாக இவ்வளவு நேரத்துக்கு வரும், இல்ல இடையில மார்னிங்ல ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக், ஈவினிங்ல ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக்னா அந்த நேரம் இவங்க விரிவாக்க பணிகளை செஞ்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரத்துல அந்த 4 மணி நேரம் எலக்ட்ரிக் இருக்காதுன்ற மனநிலையிலே முன்னால பின்னால பேசஞ்சர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி பண்ணாம பண்றது பெரிய பாதிப்பா தான் இருக்கும். எக்மோர்ல ஏற்கனவே பகல் நேரத்திலேயே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்குரிய கிரௌட் அதிகம் இருக்கும். அதுல இந்த சபர் பேண்ட் பேசஞ்சரும் உள்ள போய் 5-6ல போகும்போது இன்னும் நெருக்கடி அதிகமா வரும். இது எப்படி இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு சமாளிக்கலான்றதான் எங்களுடைய எண்ணம். சரி, இப்போ கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் புறநகர்ல இருந்து உள்ள வரும்போது ஏற்கனவே பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் பீக் டைம்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ கூடுதல் பேருந்துகள் அப்படின்னும் போது போக்குவரத்து நெரிசல் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பா. நீங்க ஒரு ட்ரெயின்ல போற பேசஞ்சரை நீங்க இப்போ பஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 பஸ் 25 பஸ் அது டிராவல் ஆகணும். ஆனா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயினுக்குரிய பேசஞ்சர் ரெடியா நிப்பாங்க. சோ எல்லாத்தையுமே பேருந்து மார்க்கத்துல நீங்க மாற்றும் போது இன்னும் நெருக்கடி நீங்க அதிகரிக்கும். அதை விட நீங்க இந்த பல்லாவரம் வரைக்கும் வரக்கூடிய அந்த பறக்கும் ரயில ஒருவேளை ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க இதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் சுலபமா இருந்திருக்கும். அதுல டிராவல் பண்ணி பறக்க ரயில் வழியா மக்கள் போய் அட்லீஸ்ட் அந்த அரசினர் தோட்டம் வரைக்கும் இருந்து டிராவல் பண்ற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் நெருக்கடியை சமாளிச்சிருக்கலாம். இது சரியான திட்டமிடல் இல்லாததுதான் இது அவங்களுடைய தன்மையை வெளியே காட்டுது. என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக ரயில்வே துறைக்கு என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க திரு மாரிமுத்து? அதாவது ரயில்வே அதிகாரிகளுக்கு சொல்றது, பயணிகளுடைய உணர்வுகளை நேரடியா நீங்க மதிச்சு அவங்களுடைய ஆலோசனையை வாங்கிட்டு 2வது எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது பயணிகளுக்கு பயனா இருக்கும்.
அதை விட்டுட்டு நீங்களா வந்து முடிவு எடுத்து எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற பாணியில ஒரு முடிவை எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சஃபர் ஆகிறது வந்து பயணி தான் சஃபர் ஆவான். இனிமேல் எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி திட்டமிடல் பண்ணும்போது இந்த பயணிகளினுடைய நலம் விரும்பிகளா இருக்கக்கூடிய சங்கங்களினுடைய யோசனையோ இல்ல பயணிகளினுடைய யோசனைகளோ வந்து முறையா எடுத்துக்கிட்டு அந்த போர்டுல வந்து முடிவு எடுத்தா தான் நல்லா வரும்ன்றதான் எங்களை மாதிரி பயணிகள் சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாரு. கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்ற விஷயத்த பயணிகள் கிட்ட முறையாக கொண்டு சென்று சேர்க்கப்பட்டதா? பயணிகள் அவேரா இருக்காங்களா? அதெல்லாம் சேர்க்கப்படல. ஒரு அவங்களுடைய போக்கே எப்படி இருக்குன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியுன்றதான் இந்த அதிகாரிகளுடைய வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருக்கு. அதை வந்து பயணிகளோட கலந்து இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமான்னும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். நீங்க பாத்தீங்கன்னா படித்தவர்களுக்கு இருக்கிற யோசனை மாதிரி பாமரனுக்கு அதை விட நல்ல யோசனை கூட இருக்கும். அதை மனமோ வந்து ஏத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் நம்மளுக்கு வாச்சாங்கன்னா தான் மக்களுக்கு நலனாரு. நன்றி திரு மாரிமுத்து, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளால் 45 நாட்களுக்கு ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்திருப்பது தொடர்பாக ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. 44 மின்சார ரயில்களை திடீரென்று ரத்து செய்த ரயில்வே. பள்ளி அலுவலக நேரத்தில் புதிய வதை. திடீர் அறிவிப்பால் மக்களை வதைக்கிறது ரயில்வே. முறையான திட்டமிடலின்றி திடீர் நடவடிக்கை. சென்னை சாமானியர்களுக்கு புதிய வதை. 44 மின்சார ரயில்களை திடீரென்று ரத்து செய்த ரயில்வே. தேர்வு நேரத்தில் ரயில்கள் ரத்தால் மாணவர்கள் அவதி. கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் பயணிகள் தவிப்பு. இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த எழும்பூராகும் என்று ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மக்களின் அவதியை பொருட்படுத்தாத ரயில்வே.